அப்போ சாமிநாதன் கொலைக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்ல? இல்ல. நீங்க சொல்ற மாதிரி நீங்க கொலை செய்யலனா வேற யாரு செஞ்சிருப்பாங்கன்னு சொல்றீங்க? அத பத்தி எனக்கு தெரியாது. அவர் செத்த இடத்துல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. அதுல ஏதாவது நீங்க கொன்னீங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் இருக்கு உங்களுக்கு. சார், என்ன? மிஸ்டர் சிவா மேடத்தை பெயில் எடுக்க வந்திருக்காரு. ஹலோ சார், ஐ எம் லாயர் ராமகிருஷ்ணன். உட்காருங்க. தேங்க்யூ சார். எங்கள் அம்மாவை பெயிலில் எடுக்கிறதுக்கு கோர்ட் ஆர்டரோடு வந்திருக்கேன் சார். இந்தாங்க கொடுங்க. பாக்கியம், சார், அவங்கள கூட்டு வா. போங்கம்மா. சுந்தரம் சார், இந்தா இதுல ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பி விடுங்க. ஓகே சார். மேடம், இதில் ஒரு கையெழுத்து போடுங்க மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். அம்மா, சார் தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே சார். ரன்பீர், அம்மா ஏம்மா நிற்கிறீங்க? உள்ளே வாங்கம்மா. வாங்கம்மா. ஐயோ அம்மா. ஐயோ சுபத்ரா, எப்படி இருந்த நீ? உன்னையே அந்த கைகாரி சக்தி பிளான் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாளே. உன்னை இந்த கோலத்துல பகவானான்னு உசுரோட இருக்க. ஐயோ ஐயோ, உன்னை இந்த நிலைமை காலாக்குன இந்த சக்தி நல்லாவே இருக்க மாட்டா. அவ எப்படி எல்லாம் அனுபவிக்க போறான்னு பாரு. அத்தை, நீங்க பெரியவங்க அத்தை. இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் சொன்னீங்கன்னா அது அப்படியே பழிச்சிரும் அத்தை. சக்தி சின்ன பொண்ணத்தை ஏதோ அவங்க அப்பா இறந்து போன வருத்தத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டா. மத்தபடி அவ ரொம்ப நல்ல பொண்ணத்தை. அவ வாழ வேண்டிய பொண்ணு. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் அவளை கரிச்சு கொட்டாதீங்க. உன் பொண்ணு பண்ண காரியத்துக்கு கரிச்சு கொட்டாம கண்ணே மூக்கே முத்தே மணியன்னு கொஞ்சுவாங்களா? பாட்டி, என்ன சொன்ன? இவ சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணு பண்ற காரியத்தை இவ பண்ணிருக்கா? ஆலமரம் மாதிரி கம்பீரமா இருந்த என் பொண்ண வேரோட வெட்டி சாச்சிட்டாளேடி. இனிமே என் பொண்ணுக்கு பழைய மரியாதை கௌரவம் எல்லாம் எப்படி நீ கிடைக்கும்? கௌரவம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? உன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கா பாரு, என்ன சொல்லணும்? அம்மா, என்னம்மா? நீ உள்ள போய் நம்ம 2 பேரோட துணிமணி எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வா. அம்மா. அம்மா, எதுக்குமா? நம்ம 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போறோம். அம்மா, என்னம்மா அதெல்லாம்? அம்மா, என்னம்மா நீங்க? எதுக்குமா நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போனோம்? இது உங்க வீடுமா? இல்லடா சிவா,
மரியாதையோட இருந்த என்ன இவ மண்டியிட வச்சுட்டா. இனிமே இவ இருக்கிற இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். அம்மா அண்ணி அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. இது உங்க வீடு, நீங்க இங்கதான் இருக்கணும். சக்தி ஏதோ தெரியாம பண்ணிட்டா. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அவளை மன்னிக்கணும். அம்மா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. இருங்க பாட்டி. அம்மா நான் சொல்றத கேளுங்கம்மா. நீங்க இல்லாம நாங்க மட்டும் இந்த வீட்ல இருந்து என்னம்மா பண்ண போறோம்? நீங்க எங்கேயே இருங்கம்மா. இங்க பாரு சிவா, என்ன ஜெயிலுக்கு அனுப்பினவ இருக்கிற இந்த வீட்ல இனிமே நான் இருக்க மாட்டேன். அம்மா அம்மா, அண்ணன் தான் இவ்ளோ தூரம் சொல்லுதில்ல, பேசாம உள்ள வாமா. நீ வாய மூடு. உனக்கு என்ன தெரியும்? அவமானமும் அசிங்கமும் பட்டாதான் தெரியும். ஆ, அம்மா என்னம்மா பேசுறீங்க? வெளியில போறேன்னு சொல்றீங்க. எங்கம்மா போவீங்க? இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு, இல்லாதவங்களுக்கு 1000 வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடு இல்லைன்னா என்ன, ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் அம்மா. இல்லைன்னா கோயில் கொலோன்னு போய் தங்கிக்கிறேன். ஐயோ, அத்த என்னத்த இது தேவையில்லாம இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? உள்ள வாங்கத்த. வெளியில போனா அது நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். ஏய், நீ வாய முடி. இதுவரைக்கும் நடந்த அசிங்கம் எல்லாம் பத்தாதா? இதுக்கு மேல வேற அசிங்கம் நடக்கணுமா? ஏய், இதுவே உங்க அம்மா ஜெயிலுக்கு போயிருந்தா என்னமா துடிச்சிருப்பீங்க? என் பொண்ணுன்றதால ஈஸியா உள்ள வான்னு சொல்றீங்களா? பாட்டி நீ கொஞ்ச நேரம் வாய மூடி சும்மா இருக்கிறியா? அம்மா தான் சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்காங்க. நீ அவங்களை உசு பேத்திட்டு இருக்க. அவங்க வெளில போய் எப்படி சமாளிப்பாங்க? என்னடா வளர்ந்துட்டோங்கிற திமிர்ல பேசுறியா? அம்மா உங்களை எல்லாம் வளர்க்க தெரிஞ்ச எனக்கு என்ன பாத்துக்க தெரியாதா? என்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். அம்மா தயவு செஞ்சு புடிவாதம் பிடிக்காதம்மா. உள்ள வாமா. டேய் சுந்தர், கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. அம்மா அவன் ஏதோ தெரியாம சொல்லிட்டம்மா. நீங்க இல்லைன்னா என்னால இங்க இருக்க முடியாதும்மா. ப்ளீஸ்மா உள்ள போங்கம்மா. சிவா, குடும்பத்துல ஒண்ணா இருக்கணும்னா 3 விஷயம் சரியா இருக்கணும்பா. நம்பிக்கை, மரியாதை, பாசம். இந்த 3 விஷயத்துல ஒண்ணு இல்லைனாலும் அதுக்கப்புறம் அங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது. எனக்கு இந்த வீட்ல 3மே இல்லப்பா. இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? அம்மா நான் எங்கேயாவது போறேன். நீயும் உன் பொண்டாட்டியும் அவ குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமா இருங்க. அம்மா நான் கிளம்புறேன். அம்மா, இன்னும் ஏன் என்னைய பாத்துட்டு நிக்கிற? போய் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வா. அம்மா. போமா. சரிம்மா. பாட்டி இருங்க பாட்டி. வேணாம் பாட்டி. அண்ணி அம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க அண்ணி. அண்ணி சக்தியை நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன் அண்ணி. இனிமே அந்த மாதிரி நடந்துக்க மாட்டா. இந்த ஒரு தடவை மட்டும் சக்தியை மன்னிச்சிருங்க அண்ணி. உள்ள வாங்க அண்ணி. அண்ணி தயவு செஞ்சு உள்ள வாங்க அண்ணி. ஏய் சக்தி, முதல்ல அத்தைய உள்ள கூப்பிடு. அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. அவ எப்படி கேப்பா? அவளுக்கு தான் என்ன கண்டாலே சுத்தமா பிடிக்காது. என்ன விட்டுடுங்க, நான் போறேன். ஏய், அம்மா, தள்ளுங்க. என்னம்மா தள்ளுங்கடி. இதெல்லாம்? தள்ளு. பாட்டி. தள்ளுடா. தள்ளு. பாட்டி. வாமா போலாம். இத பாரு, உனக்கு எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். வாமா போலாம். வா பாட்டி போலாம். அம்மா சிவா, உங்க அம்மா சாகும்போது உன்னை என் கையில புடிச்சு கொடுத்து சிவாவை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு செத்தாங்க. அவங்கள கொன்னதே நீதானே? அந்த ஒரு வார்த்தைக்காக அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் கண்ணுக்குள்ள வச்சு உன்னை வளர்த்தேன்பா. அம்மா
எங்க நான் சுந்தரா தான் நல்லபடியா பாத்துக்கிறேன், உன்னை சரியா பாத்துக்கலையேங்கிற எண்ணம் வந்துருமோன்னு ஓ மேலதான் நான் அதிக பாசம் காட்டி வளர்த்தேன். அவனை விட ஓ மேலதான் அக்கறையா இருந்த. அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் கேட்டாங்க எதுக்காக சிவாக்கு இவ்ளோ இடம் கொடுக்கறேன்னு. அவங்களெல்லாம் நான் பகச்சுக்கிட்டதுதான் மிச்சம். உன்னை இவ்ளோ தூரம் வளர்த்து ஆளாக்குனதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு திமிர் புடிச்சவ அகங்காரிங்கிற பட்டம் தான். சரி இருந்துட்டு போட்டோம், ஏன் பையனுக்காக தானேன்னு விட்டுட்டேன். அம்மா என்னம்மா அதெல்லாம்? ஆனா இன்னைக்கு கொலைகாரிங்கிற பட்டமும் சேர்ந்து வந்துருச்சு. இது எல்லாமே உன்னோட சந்தோஷத்துக்காக தான் சிவா, அம்மா உன்னோட சந்தோஷத்துக்காக தான். பரவாயில்ல, அம்மா உங்க அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் காப்பாத்திட்டேன். இதுக்கப்புறம் சக்தியும் அவ குடும்பமும் தான்ப்பா உனக்கு முக்கியம். அம்மா இனிமே உன்னோட வாழ்க்கை அவங்களோட தான். உன் வாழ்நாள் முழுக்க அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும். அம்மா என் கடமை முடிஞ்சிருச்சுப்பா, நான் போறேன். வேணாம்மா. ஏய், நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமா ஜாலியா இருக்கடி. நாங்க போறோம். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அம்மா, வா போலாம். அண்ணி சொன்னா கேளுங்க. அம்மா இருங்க அத்தை, நான் பேசி கூட்டுறேன். இருக்கு, எல்லாம் போச்சு. அம்மா அம்மா எங்கம்மா போறீங்க? அம்மா இருங்கம்மா, எங்கம்மா போறீங்க? எங்கேயோ போறேன், விடுப்பா. அம்மா ப்ளீஸ்மா என்னை விட்டு போகாதீங்கம்மா, உள்ள வாங்கம்மா. அம்மா மத்தவங்களுக்கு வேணா நீங்க தேவையில்லாம இருக்கலாம், எனக்கு நீங்க தேவைம்மா. ப்ளீஸ்மா உள்ள வாங்கம்மா. வேண்டாப்பா, நான் வந்தா உன் பொண்டாட்டிக்கு பிடிக்காது. இதுக்கப்புறம் அவ தானே உன்னோட வாழ்க்கை, அவ என்ன சொல்றாளோ அதே நீ கேளு. அம்மா நான் திரும்பவும் உள்ள வந்தா என்ன பழி வேணாலும் அவ என் மேல போடுவா. ஏற்கனவே உனக்கு நான் பால்ல விஷத்தை கலந்தேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மாட்டி விட பார்த்தா. நான் இல்லம்மா. உன் வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கா. அம்மா இல்லம்மா, சத்யா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லம்மா. பொண்டாட்டியை விட்டு கொடுப்பானா? இல்ல சிவா, சக்தியை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல. அவளை பொறுத்த வரைக்கும் அவளோட வாழ்க்கையில நான் இடைஞ்சலா இருக்கேன்பா. சரி பரவாயில்ல, ஓ மேலையாவது பாசமா இருக்காளே, அது போதும் எனக்கு. நாம ஒரு இடத்துல இருக்கோம்னா நம்மளால யாருக்கும் எந்த சங்கடமும் வரக்கூடாது சிவா. இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? நான் போறேன். அம்மா உன்னால முடிஞ்சா இந்த அம்மாவை அப்பப்ப நினைச்சு பாத்துக்கப்பா. நீ நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு போறேரு சிவா. அம்மாவை மட்டும் மறந்துடாத. அம்மா என்னம்மா நீங்க? அடுத்த ஜென்மத்திலயாவது நான் உனக்கு பிள்ளையா பிறக்கணும்பா. அம்மா ப்ளீஸ்மா சொன்னா கேளுங்கம்மா, போகாதீங்கம்மா. நீங்க இல்லைன்னா என்னால இங்க வாழவே முடியாதும்மா. ப்ளீஸ்மா, உங்களை கஷ்டப்படுத்திட்டு நான் மட்டும் எப்படிம்மா இங்க நிம்மதியா இருப்பேன்? எனக்கு இது கஷ்டம் இல்ல சிவா. என்னைக்கா இருந்தாலும் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். அம்மா எத்தனையோ வீட்டுல மருமகளுங்க மாமியாரை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதில்ல, அது மாதிரிதான் இதுவும். சக்தி ஒரு படி மேல போய் என் மேல கொலை பழிய சுமத்தி வெளியில அனுப்புறா. ஏ சிவா, நீயே சொல்லு, நான் சாமிநாதனை கொண்டு இருப்பேனா? ஐயோ இல்லம்மா, நீங்க கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டீங்கம்மா. அப்புறம் ஏப்பா அவ என் மேல பழிய சுமத்துறா? பாவம் அந்த சாமிநாதன் தான் பொண்ணு ஓடி போயிட்டாலே நினைச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான்ப்பா. அதுக்கு நான் எப்படிப்பா காரணம் அவன்? அம்மா அந்த சாமிநாதனே ஒரு வாய் சத்த பூச்சி, அந்த ஆளை எதுக்குப்பா நான் கொல்ல போறேன்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் நல்லவன்னு சக்திக்கு தெரிய வரும். என்ன அன்னைக்கு நான் உயிரோட இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு எனக்கே தெரியாது. அம்மா
என்னம்மா இதெல்லாம் ஏம்மா இப்பெல்லாம் பேசுறீங்க? நீங்க எங்கேயும் போகாதீங்கம்மா, என் கூட இங்க இந்த வீட்ல இருங்கம்மா. ப்ளீஸ்மா, என் கூட இருங்கம்மா, ப்ளீஸ்மா. உங்களை விட்டுட்டு என்னால நிம்மதியாவே வாழ முடியாதும்மா, ப்ளீஸ்மா. எனக்கு தெரியும் சிவா, உன்னால என்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் இருந்தாதான் உன் பொண்டாட்டிக்கு பிடிக்கலையப்பா. அம்மா, நான் போறேன்னு சொன்னப்போ ஒரு பேச்சுக்கு கூட அவ இருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே. அப்போ நான் இங்க இருக்கிறது அவளுக்கு பிரச்சனையா தானே இருக்கு? அம்மா இல்லம்மா, சத்தி அவங்க அப்பா இறந்த கோவத்துல ஏதாவது சொல்லியிருப்பாம்மா. அவளை நான் சமாளிச்சுக்கிறேம்மா, ப்ளீஸ்மா. நீங்க உள்ள வாங்கம்மா, ப்ளீஸ்மா. எத்தனை நாளைக்குப்பா நீ சமாளிப்ப? பிரச்சனை பெருசாச்சுன்னா ஒன்னாலேயே ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. இது பாரு, இப்ப நான் எடுத்த முடிவுதான் சரியான முடிவு. நான் போறேன், நீ சந்தோஷமா இரு. அம்மா அம்மா நான் கஷ்டப்படுவேன் நீ நினைக்கவே நினைக்காத. உன்னோட நடப்புலயே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன். அம்மா 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 ப்ளீஸ்மா, போகாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. நான் சொல்றதை கேளுங்கம்மா. இல்ல சிவா, நான் போறேன், நீ என்ன தடுக்காத. அம்மா 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 ப்ளீஸ்மா, போகாதீங்கம்மா. விடுப்பா. பாட்டி நீங்களா சொல்லுங்க பாட்டி, அம்மாவை போவானான்னு சொல்லுங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. அம்மா சுபத்ரா, சிவா பாவம் சுபத்ரா, இவ்ளோ தூரம் கெஞ்சுறான்ல, கொஞ்சம் யோசிச்சு அம்மா. பாருமா. நான் ஒரு முடிவு எடுத்தா எடுத்ததுதான். இப்ப நீ என் கூட வரப்போறியா இல்ல நான் மட்டும் போட்டுமா? அம்மா நான் வரலமா, நீ போ. இவ்ளோ தூரம் ஒருத்தன் உன்கிட்ட கெஞ்சுறா, நீ பிடிவாதமா இருந்தா என்னமா அர்த்தம்? இல்ல, நான் கேக்குறேன், நீ எனக்கு பதில் சொல்லு. சிவாவை விட்டுட்டு உன்னால நிம்மதியா வாழ முடியுமா? சொல்லு சுபத்ரா. சிவா நிம்மதியா வாழணும் தானே நீ இவ்ளோ தூரம் போராடுற? நீ போயிட்டா அவன் சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறியா? சொல்லு சுபத்ரா. பெத்த அம்மா, நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை விட சிவா ஓ மேல வச்சிருக்கிற பாசம் தாமா பெருசு. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் துடிச்சதை விட சிவா துடிச்சது தாமா அதிகம். அத நீயே என்கிட்ட சொல்லிருக்க. அப்பேற்பட்ட பையனை நீ விட்டுட்டு போறியா? சொல்லுமா. இதுக்கு மேலே நீ போகணும்னு ஆசைப்பட்டா போ, நானும் உன் கூட வரேன். 2 பேருமா போய் எங்கேயாவது ஆத்துலயோ குளத்துலயோ கிணத்துலயோ விழுந்து சாவோம். பாட்டி என்ன பாட்டி இதெல்லாம்? அம்மா ஏம்மா அழுறீங்க? அழாதீங்கம்மா, ப்ளீஸ்மா, அழாதீங்கம்மா. நீங்க அழுதீங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாதும்மா. மா சரி, நீ போகணும்னு முடிவு பண்ணிட்டல, போறதுக்கு முன்னாடி சிவா உன் பையனே இல்லன்னு சொல்லிட்டு போ பாக்கலாம். பாட்டி அம்மா ப்ளீஸ்மா, அழுகாதீங்கம்மா. உங்களால நிச்சயம் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியுமா. ப்ளீஸ்மா, நீங்க வீட்டுக்குள்ள வாங்கம்மா, ப்ளீஸ்மா. நான் சொல்றதை கேளுங்கம்மா, ப்ளீஸ்மா. சுபத்ரா, அதான் சிவா இவ்ளோ தூரம் கூப்பிடுறால, போமா. அம்மா. எந்த அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, சிவாவுக்காக தானே, நாம தாங்கிப்போம். அம்மா. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நாம 2 பேரும் சேர்ந்தே செத்து போயிடுவோம். வாமா பாட்டி போலாம். அம்மா வா. வாங்கம்மா. சரி, நான் வரேன். அம்மா ஆனா ஒரு கண்டிஷன். அம்மா என்னன்னு சொல்லுங்கம்மா. நீங்க வீட்டுக்குள்ள வரீங்கன்னா உங்களுக்கா நான் என்ன வேணாலும் செய்யறேம்மா. நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னா சக்தி இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது.